So, hey, hello guys, welcome to our school. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 physics thermodynamics part 3 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம part 3ல specific heat capacity பத்தியும் thermodynamic process பத்தி பார்க்க போறோம். thermodynamic processல மொத்தம் 6 process இருக்கு. நம்ம புக்ல 6 process மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 6 process பத்தியும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து specific heat capacity. specific heat capacity அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இதோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். The quantity of heat required to change the temperature of a unit mass of the substance by 1 degree. இது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்ற இன்னும் நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா the quantity of heat required to change the temperature of 1 gram of 1 gram of water by 1 degree அப்படின்றத இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி ஹீட் 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஹீட் தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் வாட்டரை எடுத்துக்கலாம். 1 kg ஆஃப் வாட்டரை நம்ம 10 டிகிரி ஹீட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஹீட் கொடுத்தா எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அடுத்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ் மொத்தம் 6 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். ஸோ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா என்ன? A process in which the system is in thermodynamic equilibrium with the surrounding is known as a quasi-static process at each moment. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருந்தாவே அது வந்து குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்ங்கிறாங்க. எல்லா மூமெண்ட்லையுமே அது இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே தெர்மோடைனமிக் ஈக்குவலிபிரியமில் இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அதாவது குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் a thermodynamic process in which temperature remains constant. ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வந்து அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து டெம்பரேச்சர் எப்பவுமே கான்ஸ்டன்டாகவே இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாகவே இருக்கும், அதாவது எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். அதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கிட்டத்தட்ட தெர்மல் ஈக்குவலிபிரியம் தான், ஆனால் இது கான்ஸ்டன்டாகவே இருக்கும். அடுத்து adiabatic process. Adiabatic process is a thermodynamic process in which no heat is exchanged between system and the surrounding. ஸோ பொதுவாக ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி வந்து 70 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அது சரௌண்டிங் அதாவது 25 டிகிரி செல்சியஸில் வச்சோம்னா 75 டிகிரி செல்சியஸ் வந்து 25 டிகிரி செல்சியஸ்லாம் மாறிடும். அந்த மாதிரி மாறாமல் இருந்தால் அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீட் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்சே ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சரௌண்டிங் கூட இன்ட்ராக்ட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடுத்து ஐசோசோரிக் ப்ராசஸ். Isoporic process, the change in the volume of thermodynamic system is zero. Volume change is zero, so the work done is zero. So isoporic process அப்படின்னா வால்யூம், ஒரு சிஸ்டமோட வால்யூம், தெர்மோடைனமிக் வால்யூம், தெர்மோடைனமிக் சிஸ்டமோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, அதாவது ஜீரோவில் இருந்ததுன்னா அதுதான் ஐசோபோரிக் ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் ஜீரோவாக இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் டன்னும் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் ஒர்க் டன் ஜீரோவாக இருந்தால் தான் சேஞ்ச் நடக்காது. ஸோ சேஞ்ச் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஐசோபோரிக் ப்ராசஸ். ஸோ பொதுவாக நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஹீட் பண்ணும்போது வால்யூம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. அடுத்து ஐசோபேரிக் ப்ராசஸ். த ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபேரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லணும். அதுதான் ஐசோபேரிக். ஸோ மாலிகுல்ஸ் நல்ல ப்ரெஷர் நிறையா இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் ஐசோபேரிக் ப்ராசஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து சைக்கிளிக் ப்ராசஸ். Cyclic process is a process in which the final state of the system is equal to the initial state. ஸோ cyclic process அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு சிஸ்டமோட ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்னா இப்போ ஒரு இப்போ வந்துட்டு வாட்டர், நம்ம வந்து வாட்டர் எடுக்கிறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து வாட்டராகவே இருந்துச்சுன்னா அதை வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து வாட்டரை நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கோம், ரூம் டெம்பரேச்சரில் 25 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வாட்டராகவே இருக்கும். ஸோ இதே 25 டிகிரி செல்சியஸ் வந்து
50, 60, 70 அதாவது ஹீட்ல நம்ம வைக்கிறோம். வெளியில வச்சோம்னா கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயில் அடிச்சதுன்னா திருப்பி வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் ஆகி கேஸ் ஆகுது. அந்த மாரி கேஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, அதாவது சரவுண்டிங் டெம்பரேச்சர் எல்லாமே சேமா ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எந்த சேஞ்சும் கண்டிப்பா ஆகாது. ஸோ அதுதான் சைக்கிள் ப்ராசஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து பார்ட் 4ல கன்டின்யூ பண்ணுவோம்.